ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இதுக்கு மேலே நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். இதுக்கு மேலே நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ won't disturb you anymore. ஐ won't disturb you anymore. ஐ won't disturb அப்படின்னா நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். டிஸ்டர்ப் அப்படின்னா தொந்தரவு பண்ணுறது. ஐ won't disturb அப்படின்னா நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். யூ ஒன்று. எனிமோர் அப்படின்னா இதுக்கு மேலே, இனிமேல் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஐ won't disturb you anymore. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் ஏன் வரலன்னு அவன்கிட்ட கேட்டியா? அவன் ஏன் வரலன்னு அவன்கிட்ட கேட்டியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you ask him why he hadn't come? Did you ask him why he hadn't come? Did you ask him அப்படின்னா நீ அவன்கிட்ட கேட்டியா? Why he hadn't come, அவன் ஏன் வரலன்னு நீ அவன்கிட்ட கேட்டியா? Did you ask him why he hadn't come? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எங்கேயாவது போறியா? ஸோ இப்போ யாரோ நீங்கள் என் வீட்டுக்கு வரீங்க, கிளம்பியிருக்காங்க, எங்கேயாச்சும் போறியா, கிளம்பியிருக்க எங்கேயாவது போறியா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் இப்போ கேட்கலாம். ஆர் யூ கோயிங் சம்வேர்? ஆர் யூ கோயிங் சம்வேர். ஆர் யூ கோயிங் அப்படின்னா நீ போறியா, சம்வேர் அப்படின்னா எங்கேயாவது. நீ எங்கேயாவது போறியா? ஆர் யூ கோயிங் சம்வேர், நீ எங்கேயாச்சும் போறியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க எங்கேயோ போயிருக்காங்க. அவங்க எங்கேயோ போயிருக்காங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They have gone somewhere. They have gone somewhere. They have gone அப்படின்னா அவங்க போயிருக்காங்க. somewhere அப்படின்னா எங்கேயோ. அவங்க எங்கேயோ போயிருக்காங்க. They have gone somewhere. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எங்கேயாச்சும் போகலாம். நம்ம எங்கேயாவது போகலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் எதுவும் தப்பாக சொல்லலை. அவனை திட்டாதீங்க, அவன் எதுவும் தப்பாக சொல்லலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He didn't say anything wrong. He didn't say anything wrong. He didn't say anything அப்படின்னா அவன் எதுவும் சொல்லலை. wrong அப்படின்னா தப்பா. அவன் எதுவும் தப்பாக சொல்லலை. He didn't say anything wrong. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அந்த பேரில் இங்கே யாரும் இல்லை. நீங்கள் சொல்கிற பேரில் இங்கே யாரும் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ ஏதோ ஒரு நேம் சொல்லி எங்கேயோ போய் கேட்குறீங்க, இல்லையே அந்த பேரில் இங்கே யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There is no one here with that name. There is no one here அப்படின்னா இங்கே யாரும் இல்லை. With that name, அந்த பேரில் இங்கே யாரும் இல்லை. There is no one here with that name. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு அடிபட்டுட்டுன்னு நான் நினச்சேன். நீ பேசிகிட்டு இருக்கப்ப காலை வச்சதும் சரி உனக்கு ஏதோ அடிபட்டுட்டுன்னு நான் நினச்சேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ தாட் யூ காட் ஹர்ட். ஐ தாட் அப்படின்னா நான் நினச்சேன். யூ காட் ஹர்ட் அப்படின்னா உனக்கு அடிபட்டுட்டுன்னு நான் நினச்சேன். ஐ தாட் யூ காட் ஹர்ட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ வந்துட்டேன்னு நான் நினச்சேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ தாட் யூ ஹேட் கம். ஐ தாட் யூ ஹேட் கம். நீ வந்துட்டேன்னு நான் நினச்சேன். ஐ தாட் யூ ஹேட் கம். ஸோ இதுவே நீ வருவேன்னு நான் நினச்சேன். அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு உதவி செய்ய யாராவது தேவையா? உனக்கு உதவி செய்ய யாராச்சும் வேணுமாம், யாராவது வர சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you need anyone to help? Do you need anyone to help? Do you need அப்படின்னா உனக்கு தேவையா? anyone அப்படின்னா யாராவது, உனக்கு யாராவது தேவையா? to help உதவி செய்கிறதுக்கு, உனக்கு உதவி செய்ய யாராவது தேவையா? Do you need anyone to help? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ ஏன் இங்கே வந்த? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did you come here? Or we can ask, what brings you here? நீ ஏன் எதுக்காக இங்கே வந்த, என்ன விஷயமா வந்த? ஓகேவா? நான் பண்ணினது தப்பா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is what I did wrong அப்படின்னா நான் பண்ணினது தப்பா. ஓகேவா? ஸோ இதுவே நீ பண்ணினது தப்பு அப்படின்னு சொல்லணும்னா
எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். வாட் யூ டிட் இஸ் ராங். வாட் யூ டிட் இஸ் ராங். நீ பண்ணினது தப்பு. வாட் யூ டிட் இஸ் ராங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்ன திட்டுவான். அவன் என்ன திட்டுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். he will scold me. he will scold me. scold அப்படின்னா திட்டுறது. ஸோ he will scold அப்படின்னா அவன் திட்டுவான். me என்ன. அவன் என்ன திட்டுவான். he will scold me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னை திட்டுவானா. அவன் உன்னை திட்டுவானா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். will he scold you. will he scold you. scold அப்படின்னா திட்டுறது. ஸோ will he scold அப்படின்னா அவன் திட்டுவானா. you ஒன்று. will he scold you. அவன் ஒன்றை திட்டுவானா. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க அப்பா அம்மாவுக்கு அவன் ஒரே பையன். அவங்க அப்பா அம்மாவுக்கு அவன் ஒரே பையன். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். he is the only son to his parents. he is the only son to his parents. he is the only son அப்படின்னா அவன் ஒரே பையன். to his parents அவனுடைய பெற்றோர்களுக்கு, அவனுடைய அப்பா அம்மாவிற்கு அவன் ஒரே பையன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். he will take good care of you. he will take good care of you. he will take good care அப்படின்னா அவன் நல்லா பார்த்துப்பான். of you அப்படின்னா ஒன்று. அவன் ஒன்றை நல்லா பார்த்துப்பான். he will take good care of you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேளு. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேளு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ask me before you decide. ask me before you decide. ask me அப்படின்னா என்கிட்ட கேளு. before you decide. decide அப்படின்னா முடிவெடுக்கிறதுக்கு. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி. before you decide ask me. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேளு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இதை பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். we have only less time to do it. we have only less time to do it. we have அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்குது. only less time கொஞ்ச நேரம் தான். to do it இதை செய்கிறதுக்கு. இதை செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட கொஞ்ச நேரம் தான் இருக்குது. we have only less time to do it. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு பிடிக்காது. எனக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I don't like to be quiet. I don't like to be quiet. I don't like அப்படின்னா எனக்கு பிடிக்காது. to be quiet அப்படின்னா அமைதியாக இருக்கிறதுக்கு. அமைதியாக இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. I don't like to be quiet. நான் அங்கே போனப்போ அங்கே யாருமே இல்லை. நான் அங்கே போனப்போ அங்கே யாருமே இல்லை. நான் மட்டும் தான் தனியாக இருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். no one was there when I went there. no one was there when I went there. no one was there அப்படின்னா அங்கே யாருமே இல்லை. no one அப்படின்னா யாருமே இல்லை. was there அங்கே அங்கே யாருமே இல்லை. எப்போ. when I went there நான் அங்கே போன போது. go அப்படின்னா போகிறது. ஸோ went அப்படின்னா போனப்போ. நான் அங்கே போனப்போ அங்கே யாருமே இல்லை. no one was there when I went there. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ அங்கே போனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. நீ அங்கே போனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். if you go there no one will be there. if you go there no one will be there. if you go there நீ அங்கே போனால் no one will be there அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. if you go there no one will be there. so next one. நீ அங்கே போனப்போ அங்கே யாராவது இருந்தாங்களா. நீ அங்கே போனீல அப்போ அங்கே யாராச்சும் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். was anyone there when you went there. was anyone there when you went there. was anyone there அங்கே யாராவது இருந்தாங்களா. was anyone there. எப்போ. when you went there நீ அங்கே போனப்போ. நீ அங்கே போனப்போ அங்கே யாராச்சும் இருந்தாங்களா. was anyone there when you went there. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அங்கே போனப்போ அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க.
நான் அங்கே போனப்போ அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க, நான் அவங்கள்ட்ட பேசினேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? someone was there when I went there. someone was there when I went there. someone was there அப்படின்னா அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க. எப்போ? when I went there, நான் அங்கே போனப்போ அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க. someone was there when I went there. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ அங்கே போனப்போ அங்கே யார் இருந்தா? நீ அங்கே போனப்போ அங்கே யார் இருந்தா? இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? who was there when you went there? who was there when you went there? who was there அங்கே யார் இருந்தா? when you went there நீ அங்கே போனப்போ அங்கே யார் இருந்தா? who was there when you went there? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவள் விருப்பப்படியே அவளை இதை பண்ண விடு. அவள் விரும்புகிற மாதிரியே அவளை இதை பண்ண விடு, நீ தடுக்காத, அவளை பண்ண விடு. அவள் ஆசைப்படுற மாதிரியே அவளை இதை பண்ண விடு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? let her do it as her wish. let her do it as her wish. let her do it அப்படின்னா அவளை பண்ண விடு. as her wish அவளோட ஆசைப்படி அவளை இதை பண்ண விடு. let her do it as her wish. ஸோ நெக்ஸ்ட் ஒன், என் ஆசைப்படி அவங்க என்ன பண்ண விடலை. என் ஆசைப்படி அவங்க என்ன பண்ண விடலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? they didn't let me do as my wish. they didn't let me do as my wish. they didn't let me do அவங்க என்ன பண்ண விடலை. as my wish என்னோட ஆசைப்படி, என் ஆசைப்படி அவங்க என்ன பண்ண விடலை. they didn't let me do as my wish. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் அவளோட ஆசைப்படி அவளை அதை பண்ண சொன்னான். அவன் அவளோட ஆசைப்படி அதை அவளை பண்ண விட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he let her do it as her wish. he let her do it as her wish. he let her do it அவளை பண்ண விட்டான். as her wish அவளோட ஆசைப்படி அவன் அவளை அதை பண்ண விட்டான். he let her do it as her wish. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவங்க என்னை இங்கே தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன இங்கே தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? they left me alone here. they left me alone here. they left me அப்படின்னா அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. here அப்படின்னா இங்கே, alone அப்படின்னா தனியாக, அவங்க என்ன தனியாக இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. they left me alone here. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க ஒன்றை இங்கே தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க ஒன்றை இங்கே தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? they will leave you alone here. they will leave you alone here. they will leave you அப்படின்னா அவங்க ஒன்றை விட்டுருவாங்க. alone அப்படின்னா தனியாக, here அப்படின்னா இங்கே, அவங்க ஒன்றை இங்கே தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க. they will leave you alone here. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ என்ன இங்கே தனியாக விட்டுட்டு போயிடுவியா? நீ என்ன இங்கே தனியாக விட்டுட்டு போயிடுவியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? will you leave me alone here? will you leave me alone here? will you leave me என்ன விட்டுடுவியா? alone அப்படின்னா தனியாக, என்ன தனியாக விட்டுட்டு போயிடுவியா? here இங்கே, நீ என்ன இங்கே தனியாக விட்டுட்டு போயிடுவியா? ஸோ the way, நான் உன்னை இங்கே தனியாக விட்டுட்டு போக மாட்டேன். நான் உன்னை இங்கே தனியாக விட்டுட்டு போக மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம். நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ கேன் கம் ஹியர் whenever you want. you can come here whenever you want. you can come here அப்படின்னா நீ இங்கே வரலாம். whenever you want எப்போ வேணாலும், எப்போலாம் நீ ஆசைப்படுறியோ அப்போலாம் நீ இங்கே வரலாம். you can come here whenever you want. எப்போ வேணாலும் நீ அங்கே போகலாம். எப்போ வேணாலும் நீ அங்கே போகலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? you can go there whenever you want. you can go there whenever you want. you can go there அப்படின்னா நீ அங்கே போகலாம். whenever you want எப்போலாம் நீ ஆசைப்படுறியோ அப்போலாம் அங்கே போகலாம். you can go there whenever you want. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உன் இஷ்டத்துக்கு இங்கே வர முடியாது. உன் இஷ்டத்துக்கு இங்கே வர முடியாது. நாங்கள் எப்போ சொல்கிறோமோ அப்போ தான் நீங்கள் வரணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
You can't come here whenever you want. You can't come here whenever you want. You can't come here அப்படின்னா நீ இங்கே வர முடியாது. ஸோ முன்னாடி என்ன சொன்னோம், யூ கேன் கம் ஹியர் அப்படின்னா உன்னால் வர முடியும். இப்போ யூ காண்ட், கேன்னா முடியும், காண்ட்னா முடியாது. கேனாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் காண்ட். ஸோ யூ காண்ட் கம் ஹியர் அப்படின்னா உன்னால் இங்கே வர முடியாது. எப்போ? whenever you want, உன் இஷ்டத்துக்கு உன்னால் இங்கே வர முடியாது. யூ காண்ட் கம் ஹியர் whenever you want. ஸோ இதுவே உன் இஷ்டத்துக்கு உன்னால் அங்கே போக முடியாது, உன்னோட இஷ்டத்துக்கு உன்னால் அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் இங்கே வரான். அவன் இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் இங்கே வரான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He comes here whenever he wants. He comes here whenever he wants. He comes here அப்படின்னா அவன் இங்கே வரான். whenever he wants, அவன் இஷ்டத்துக்கு அவன் எப்போ வரணும்னு நினைக்கிறானோ அவன் வரான். He comes here whenever he wants. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு இதை தவிர வேற வேலை இல்லையா? உனக்கு இதை தவிர வேற வேலை இல்லையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you have any other work other than this? Don't you have any other work other than this? Don't you have any other work? உனக்கு வேறு வேலை இல்லையா? Don't you have அப்படின்னா உன்கிட்ட இல்லையா, உனக்கு இல்லையா. Any other work, வேறு எதுவும் வேலை. Other than this, இதை தவிர உனக்கு வேறு வேலை இல்லையா? Don't you have any other work other than this? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.